வானத்திலிருந்து கச்சா எண்ணெய் மழை பெய்வது குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அப்படி ஒரு சூழலை அந்நாட்டு மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்கில் நடத்தப்பட்ட தாக்குதலால் கருமேகங்கள் சூழ்ந்து அந்நகரில் எண்ணெய் மழையாக பொழிந்துள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் கடுமையான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. 4 எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் ஒரு சுத்திகரிப்பு மையத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதில் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட வெடிப்பு மற்றும் தீ விபத்தால் வான்வழி எங்கும் கரும்புகை சூழ்ந்தது. காற்றில் கலந்த கரியமல துகள்கள் மேகம் போன்று சூழ்ந்து வளிமண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி எண்ணெய் கலந்த மழை பெய்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது அமில மழை போன்று ஆபத்தானது என்றும் பொதுமக்கள் வீடுகளை விட்டு தேவையின்றி வெளியேற வேண்டாம் என்றும் ஈரான் சுற்றுச்சூழல் அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் ராணுவ கட்டமைப்புகளை இயக்குவதற்கு இந்த எரிபொருள் கிடங்குகள் பயன்படுத்தப்படுவதால் இவை தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தொடர் தாக்குதலால் ஈரானின் உள்நாட்டு எரிபொருள் விநியோகம் முடங்கும் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளது. எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மீதான தாக்குதலை தொடர்ந்து தெஹ்ரானின் பல்வேறு பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசை காணப்படுகிறது. தற்போது ஒவ்வொரு வாகனத்திற்கும் அதிகபட்சமாக 20 லிட்டர் எரிபொருள் மட்டுமே வழங்கப்படுவதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.